அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு பயிற்சி 2-1 6ஆம் வகுப்புக்குரிய 3ஆம் பருவ கணக்கை பார்க்க போகிறோம். பயிற்சி 2-1 12வது கணக்கு. ஓர் எண்கோட்டை வரைந்து 4 -3 6 -1 மற்றும் -5 ஆகிய முழுக்களை அதன் மீது குறிக்கவும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், எண்கோடு வரைஞ்சிக்க போகிறோம். எண்கோட்டை வரைஞ்சி அதில் குறிக்க சொல்லியிருக்காங்க முழுக்களை. அப்போ எண்கோடு வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இங்கே நடுவில் 0 இந்த பக்கம் மிகை முழுக்கள் 1 2 3 4 5 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்னது, குறை முழுக்கள் -1 -2 -3 -4 -5 -6 அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ கொடுக்கப்பட்ட முழுக்களை என்ன செய்ய போகிறோம், எண்கோட்டில் குறிக்க போகிறோம். முதல்ல பாருங்க 4ன்னு இருக்கு. இப்போ 4 எங்கே இருக்கு, இந்த இடத்துக்கிட்ட நம்ம அப்படியே குறிச்சிக்கிறோம் 4. அடுத்து -3ன்னு இருக்கு, -3 இந்த இடத்துக்கிட்ட அப்படி குறிச்சிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, 6ன்னு இருக்கு, 6 +6 அப்போ இந்த இடத்துக்கிட்ட 6. அடுத்து என்ன இருக்கு, -1ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, -1 இந்த இடத்துல குறிச்சிக்கிறோம். அடுத்து -5ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கிட்ட -5. இதை மாதிரி எண்கோடு வரைந்து முழுக்களை எழுதின பிறகு எந்த முழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த முழுக்களை எண்கோட்டில் நம்ம என்ன பண்ணலாம், வட்டமிட்டு அப்படியே குறிச்சிக்கலாம். புரிஞ்சுங்களா?